ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கில் வெளியே இருக்கக்கூடிய 2 மூவி ஒரு வெப்சீரிஸோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போட்டு முன்னாடி சேனல் இப்போ தான் புதுசாக இருக்கு, நான் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பானிஷ்ல பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ரொமான்டிக் கலந்த கிரைம் ட்ராமா வெளியே வந்திருக்கு. மெயினாக இந்த சீரிஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்கிங் எல்லாம் வந்து பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில வர நம்ம படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சம்மர் வெக்கேஷனை ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மா கூட கிட்டத்தட்ட 4 பேர் சேர்ந்து ஒரு பயங்கரமான பெரிய பணக்காரங்களா இருக்கக்கூடிய ஒரு ரெசார்ட்டுக்கு பாத்தீங்கன்னா இவங்க போறாங்க. சோ போன அந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பணக்கார பெண்கள் மேல எந்த ஒரு அட்ராக்ஷன் அப்படின்னு சுத்தமா இல்ல. பட் இருந்தாலுமே ஒரு சர்வெண்டா இருக்கக்கூடிய ஒரு அழகான பெண் மேல நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ஒரு கிரஷ் வருது அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஹோட்டல் ரூம்ஸ்ல நடக்கக்கூடிய மர்மமான விஷயங்கள்லாம் என்ன, கடைசியா என்னாச்சு அப்படின்றதுதான் இந்த சீரிஸ் ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா இந்த சீரிஸ்ல ஒரு எபிசோட்லயுமே பாத்தீங்கன்னா சம்பவத்தோடு சேர்த்து அந்த மேக்கிங் வைஸ் யூஸ்வலா ரொம்ப கலர்ஃபுல்லா காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாத இந்த சீரிஸ் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல கிரைம் த்ரில்லர் மாதிரி தான் போகுது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சீரிஸோட பேர் பாத்தீங்கன்னா ஓசிஸ். நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த வெப் சீரிஸ் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்க. தமிழ் டப்பிங் தரமா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. தென் நம்ம அடுத்து பார்க்க போற படத்தை பொறுத்த வரைக்கும் 2019 பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பயங்கர ராவான சருத்துல படமா வெளியே வந்திருக்கு. மெயினா இந்த படத்தை சாப்பிடும்போது மட்டும் பார்க்காதீங்க. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில ஒரு கூட நம்ம படத்தோட ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு கூட நைட் டைம்ல ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு யார் அப்படின்னு தெரியாத நபர்கள் இவங்களை கடத்தினதுக்கு அப்புறம் அங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சுத்தமா ஞாபகமே இல்லை. ஸோ நம்ம ஹீரோயின் கண் முழிச்சு பார்க்கும்போது ஒரு பெட்டிக்குள்ள வந்துட்டு அடப்பட்டிருக்காங்க. எப்படியோ போராடி அந்த பெட்டியிலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவங்களை சுத்தி மொத்தமே பாத்தீங்கன்னா காடு மட்டும்தான் இருக்கு. இதுக்கப்புறம் அங்க இருக்கிற பெண்கள் கூட சேர்ந்து நம்ம ஹீரோயின் அவங்களுக்குள்ள வரக்கூடிய மாஸ்டர் கிட்ட இருந்து எப்படி எல்லாம் வந்துட்டு சர்வை பண்றாங்க, கடைசியா அப்படின்றது அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியா இருக்கு. ஏன்னா இந்த படத்துல ஸ்டோரி மோக்கையா இருக்கும். பட் படத்துல வரக்கூடிய இந்த ராவான சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கர கொடூரமா வச்சிருக்காங்க. சோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. படத்தோட பேரு பாத்தீங்கன்னா த ஃபியூரிஸ். அமேசான் பிரைம் ஓசிசி ரெண்டல்ல இந்த படம் தமிழ் டப்பிங்கோட இப்ப ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்க. நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலா பார்க்க போற படம் வந்து 90s ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரொமான்டிக் காமெடி விடமா வெளியே வந்திருக்கு. மெயினா அந்த படம் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா ஹியூமர் சீக்வன்ஸோடு சேர்த்து ஒரு சில சம்பவங்கள்லாம் தரமா வச்சிருக்காங்க. சரி, கதை என்ன அப்படின்னா கதையில ஒரு நம்ம படத்தோட ஹீரோ வந்து ரீசெண்டா ஒரு பேங்கை கொள்ளடிச்சுட்டு போலீஸ் கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி இவருடைய எக்ஸ் ஹஸ்பண்டுடைய வீட்டுக்கு பாத்தீங்கன்னா இவர் வந்துட்டு வராரு. அவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவங்க இப்ப மேரேஜ் பண்ணிருக்கிற நபர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருக்காரு. அது மட்டும் இல்லாத ரீசெண்டா இவருக்கு ப்ரமோஷன் அப்படின்றது கிடைச்சிருக்கு. சோ இதுக்கப்புறம் இவங்களோட லைஃப்ல நடக்கக்கூடிய தரமான சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியா நம்ம ஹீரோ போலீஸ் கிட்ட மாட்டாரா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியா இருக்கு. மேஜரா இந்த படம் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா ஹியூமர் சீக்வன்ஸோட சேர்த்து ஆக்டிங் எல்லாமே ரொம்ப அருமையா இருந்துச்சு. பட் ஸ்டோரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் பழைய டைம்ல தான், புதுசா எதிர்பார்க்க முடியாது. பட் கண்டிப்பா இந்த படத்தை ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. யூடியூப்லயே இந்த படம் பாத்தீங்கன்னா ஃப்ரீயா தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்க. படத்தோட பேரு பாத்தீங்கன்னா சீம்ஸ் லைக் ஓல்டு டைம்ஸ். சோனி பிக்சர்ஸ் யூடியூப் சேனல் இந்த படம் ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைனலா நம்ம மூவிஸ் அதுக்கப்புறம் வெப்சீரிஸ் அப்படியே தெரியும் அப்படின்னா மறக்காம நமக்காக மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.